ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக் எபிசோட் 2 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எபிசோட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி லிங்க் கொடுத்துருக்கேன். போயிட்டு எபிசோட் 1 பார்த்துட்டு எபிசோட் 2 வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எபிசோட் 2 புரியும். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு மீட்டிங் பண்ணிகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லிட்டுருக்கு அப்படின்னா, ஜாப்பனீஸ் ஃபுட்பால் டீம் வந்து ஒரு வேர்ல்ட் கப்பில் கூட ஜெயிக்கவே ஜெயிக்காதா? ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா ஒரு ஒரு தடவையும் வரும்போது இந்த ஜாப்பனீஸ் ஃபுட்பால் டீம் மட்டும் ஜெயிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது, அதான் பிளேயர்ஸே விளையாட மாட்டேன்றான். அதில் ஒருத்தர் வந்து இந்த பிளேயர்ஸ் தான் ஆட மாட்றாங்க. என்ன பண்ணுறது? அப்படி பண்ணுறது என்னமோ சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு நிலைமை தான் இருக்குது. அதை வந்து பண்ணுறது யாருன்னா நம்ம ஈகோ இவன் ஒருத்தன் போதும் அத பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, இந்த சீன் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா, கிரா வந்து பால் அடிச்சான் பார்த்தீங்களா? இசாகி வந்து கிரா மேல பால் அடிச்சான் பார்த்தீங்களா? போன எபிசோட் கடைசியில. அங்க போது, "நீ நீ எப்படி அடிச்ச? சாத்தியமே இல்லையே! ஏன்? ஏன்? ஏன் இசாகி? இல்ல, இல்ல. ஐய்யய்யோ! சாரி, என்கிட்ட பால் வந்து நான் அடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டப்புன்னு. ஏன்னா நான் அவுட் ஆயிடுவேன். இல்ல அதனால தான் நான் உன் மேல பால் அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கிரா வந்து அப்படியே ஒரு மாரி முழிச்சுக்கிட்டு, "நோ, நோ, நோ, நோன்னு" அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஈகோ வரான் லைன்ல. ஈகோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "கிரா நீ அவுட்டு வெளிய போன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, கிரா வந்து "இல்ல, இல்ல, இல்ல. இதெல்லாம் நியாயமே இல்ல. ஏன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து 90 மினிட்ஸ் நடக்கும். வெறும் 2 நிமிஷத்துக்குலாம் இந்த மேட்ச்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்ல. நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்றான். இது எப்படி ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆகும்? இது சும்மா சாதாரணமா கேம் விளையாடுறது தானே. ஒரு பால் எடுத்து ஒருத்தன் மேல அடிச்சா நான் எலிமினேட் ஆயிடணுமா? அதெல்லாம் என்னாலலாம் முடியாது. இந்த இசாகி, அந்த இகாருஷி அவனுங்க 2 பேரோட நான் என்ன அவ்வளோ கேவலமா விளையாடுறேனா? ஈகோ கென்பாச்சி மொற மாரிக்கா. ஆமா, நீ கேவலமா தான் விளையாடுற. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நீ சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெனால்டி கிக் ஃபீல்டு தான் இது. நீங்க ரூம்ல இருக்கிறது வந்து பெனால்டி கிக் ரூம் தான். பெனால்டி கிக் சைஸ் தான் உங்க ரூம், ஓகேவா? நீ பெனால்டி கிக் அடிக்க போம்போது 4, 5 பேர் இருப்பாய்ங்க. நீ வந்து அந்த 2 செகண்ட் பால் நீ அடிக்கும்போது இசாகி வந்து உன் பால் அடிச்சான்ல, நீ உழுவும்போது நீ அந்த பால பார்த்த. நீ செகண்ட் ஏஆல நீ அத பார்த்த. ஆனா உன் பக்கத்துல இகாருஷி இருந்தான். நீ அவனுக்கு பால் அடிக்காம நீயே விழுந்துட்டியே. ஒரு செகண்ட் இருந்தது. நீ நெனச்சிருந்தா பால் அடிச்சிருக்கலாம். ஆனா நீ பண்ணல. நீ 2வது எஃபெக்ட் எடுக்கவே இல்ல. அதான் புரியுதுல? புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து கீரா வந்து நான் தான் கீரா அப்டின்னா, என் மேல பால் அடிச்சுட்டா நான் கீழ உழுறேன்ல. அப்போ 2வது ஆளா அந்த பால பார்த்துட்டேன். பக்கத்துல இகாருஷி இருக்கிறதுன்னு நான் பார்த்துட்டேன். ஆனா நான் அடிக்காம கீழ விழுந்துடுறேன். அது ஏன்னா என்னால முடியல அந்த டைம்ல. ஆனா நீ வந்து 2வது எஃபெக்ட்டே எடுக்கலையே. அதனால நீலாம் ஒரு இதுவே இல்ல. கீரா காலியாவு. கீராவ இது பண்ணுங்க அப்டின்ட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா கீரா வந்து இசாகிய ஒரு பேயாட்டம் முழிக்கிறான். அவன் மூஞ்சியே சரியில்ல. கீரா மூஞ்சியே. அந்த மாரி பேயாட்டம் முழிக்கும்போது இசாகி யோசிக்கிறான். நான் ஏன் இப்டி பண்ணேன்? நான் ஏன் இப்டி பண்ணேன்? பாச்சிரா. கிரா வந்து பாச்சிராவ ஒரு மாரி பார்க்குறான், ஒரு மாரி பேசுறான் பாச்சிரா. அந்த பைத்தியம் ஏன் பைத்தியம் மாரி விளையாடுறான், பைத்தியம் மாரி ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இசாக்கி வந்து பாச்சிரா கிட்ட போயிட்டு கேட்கும்போது, "ஏன் என்கிட்ட பால பாஸ் பண்ண? நான் வந்து நீயே தோத்துருக்கலாமே, இல்ல நீயே அடிச்சிருக்கலாமே. ஏன் என்கிட்ட பாஸ் பண்ணேன்னா, உன் மூஞ்சிலே தெரிஞ்சது. இப்ப நான் உன்கிட்ட பால் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, நீ கிராவ தான் அடிப்பேன்னு என் மூஞ்சிலே எழுதியிருந்தது அது. அதனால தான் நான் பால் பாஸ் பண்ணேன். ஆனா விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்ப? நான் உன் மேல நம்பிக்கை வச்சு என்ட்ட குடுத்தேன். ஆனா நீ அடிச்சுட்ட, என்ன தோக்க வைக்கல. நான் உன்ன நம்புனேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம பாச்சிரா சொல்றா. அது மாரி ஈகோ கென்பாச்சி வந்து, இதுதான் பிகினிங். ப்ளூ லாக்கோட பிகினிங் இதான். இதே மாரி ஃபர்ஸ்ட் செலக்ஷன், செகண்ட் செலக்ஷன், தேர்ட் செலக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்க டீம் ஜெட்டா, இதுல வந்து மொத்தமா டீம் பி டூ டீம் ஜெட். பி, சி, டி, எஃப், ஜி, ஜெட் வரைக்கும் இருக்கு. அதுல ஜெட் தான் இருக்கிறதுல லோயஸ்ட் டீம், ஓகேவா? இருக்கிறதுல ஜெட் தான் லோயஸ்ட் டீம். அந்த டீம்ல நீங்க இப்போ 11 பேர் இருக்காங்கல்ல, இந்த 11 பேர் தான் இந்த 11 பேர் தான் இந்த இப்போ இப்போ ஒரு டீம். இந்த 11 பேர் தான் ஃபுட்பால்ல ஒரு லெவல்ஸ் விளையாடுவாங்கல்ல. அந்த லெவல்ஸ் இவங்க டீம் செட்ல இந்த லெவல்ஸ் தான், ஓகேவா? இப்போ இவங்க 11 பேர் சேர்ந்து தான் விளையாடணும். இப்போ இவங்கலாம் ஒரு ரூம்மேட்ஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாரி அடிச்சுக்க போறதில்ல. இப்போ இவங்கலாம் ஒரு ரூம்மேட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் எங்க போகுது அப்டின்னா, ட்ரெய்னிங் ரூம் போகுது. ரென்சுகே குனிகாமியா இருக்கட்டும், ஹிகாரு யோஷிமாஸா இருக்கட்டும், இசாகியும் இருக்கட்டும், நம்ம குவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவனா இருக்கட்டும், ககாமாருவா இருக்கட்டும், எல்லாருமே ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. இசாகி வந்து எல்லா ட்ரெய்னிங் எடுக்குறான். ரன்னிங் ட்ரெய்னிங் எடுக்குறான், ஜம்ப் பண்ற ட்ரெய்னிங் எடுக்குறான். அதுக்கப்புறமா கேட்குறாங்க, "உனக்கு இதெல்லாம் ஓகேவா? செட் ஆகுதா இசாகி?" குவான் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். "அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகும். பழகிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, சாப்பாடு ரூமுக்கு போறாங்க. சாப்பாடு ரூம்ல இசாகியோட நம்பர் கையில மாட்டியிருப்பான் பார்த்தீங்களா? 249 ஆ சாரி 299 299 இருக்கிறதுலே அவன் தானே இது. அவன் வந்து அந்த நம்பர ஒரு ஃபுட் ஃபுட் தர மிஷின் காட்டுறான்.
அவன் நம்பர பார்த்துட்டு, அவன் நம்பருக்கு ஏத்த மாரி ஃபுட் அனுப்புது. இப்போ 300 இருக்கான்ல, அவனுக்கு ஏத்த மாரி ஃபுட் அனுப்புது. ஏன்னா, இவங்கலாம் கீழ இருக்கிறானுங்கல்ல. இவனுங்கலாம் மேல இருக்கிறதெல்லாம் கறி, பீஃபு அதெல்லாம் தராங்க. அது பார்த்த இகாருஷி வந்து, அவங்க பாரு ககாமோருக்குலாம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம பாரு வெறும் லைமு இத சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு, இன்னொருத்தன் டீம் Zல இருந்து இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, ககாமோர் சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா மீட், அத எடுத்துட்டு நான் இத சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிட்டு அத ஓடுறான். ஸோ, அங்க ஒரு சீன் நடந்துக்கிட்டு, நெக்ஸ்ட் சீன் எங்க நடக்குது அப்படின்னா, தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இசாகியும் சரி, சிகிரியும் சரி, இகாருஷியும் சரி, ரைச்சியும் சரி, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இசாகி வந்து ஒரு ட்ரெய்னிங் இதுவா யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இசாகி வந்து எந்திரிச்சுட்டு வெளிய போறான். அந்த ரூம் விட்டு வெளிய போறான். ரூம் விட்டு வெளிய நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கான். என்னென்னமோ யோசிக்கிறான். அவன் பாட்டுக்கு நான் ஏன் கிராவ அடிச்சேன்? கிராவ எப்படி அடிச்சேன்? நானா அடிச்சேன்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாரு. இசாகிக்கு ஒண்ணும் புரியல அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு பால் வந்து இசாகி அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்ஷா அந்த இடத்துல வந்திருக்கா. பாட்ஷா வந்து, "ஹாய் இசாகி எங்க போற ட்ரெய்னிங்க்கா? சரி நானும் வரேன். நாம வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ணலாமா?" பாட்ஷா வந்து கேட்கும்போது, சரி வா ட்ரெய்னிங் பண்ணலாம்." 2 பேரும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ட்ரெய்னிங் ரூமுக்கு போயிடுறாங்க. ட்ரெய்னிங் ரூம்ல வந்து பாட்ஷா கிட்ட மறுபடியும் கேட்குறான். "எப்படி நீ என்கிட்ட இது பண்ண? ஏன்னா உன் மூஞ்சி இது நீ அப்புறம் சொன்னது வந்து என்ன சொன்ன அப்படின்னா, உன் மூஞ்சில எந்த இருந்தது சொன்ன. ஆனா நீ அந்த மாரி அடிச்ச மாரி தெரியல. நீ டப்புன்னு என்கிட்ட அடிச்சே அதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்ஷா வந்து அது வந்து எனக்குள்ள வந்து ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கு. அந்த மான்ஸ்டர் தான் உன்கிட்ட அடிக்க சொல்லுச்சு. நான் அடிச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு பாட்ஷாவோட ஃபிளாஷ்பேக்கு போது, அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன நடக்குது அப்படின்னா, பாட்ஷா வந்து ஒரு ஃபுட்பால் கேம் ஒண்ணு விளையாடிட்டு இருக்கா. அந்த ஃபுட்பால் கேம்ல 0-1 ஃபர்ஸ்ட்டு அந்த கிரா வர்சஸ் இசாகி மேட்ச்ல நடந்தது பார்த்தீங்களா? அதே மாரி தான் இங்கேயும். இசாகி வந்து போய்க்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன பாஸ் பண்ணிட்டு போயிடுறா. பாஸ் பண்ணிட்டு போகும்போது இன்னொருத்தன் வந்து பாஸ் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா, அந்த அவக்குள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ் வந்து கேட்கவே இல்ல. நீயே போயிட்டு பால் அடி, நீயே போயிட்டு பால் அடின்னு அந்த மாரி ஒரு மான்ஸ்டரே வந்துருது அவகிட்ட மான்ஸ்டரே வந்துருது. அதுக்கப்புறமா பாட்ஷா என்ன பண்றா அப்படின்னா, தாவி போகும்போது ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவள புடிச்சு கீழ தள்ளி விட்டுறான் பாட்ஷாவ. பாட்ஷா வந்து இப்பதான் இதான சரியான சான்ஸ் பால் வாங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மான்ஸ்டர் வந்து கை குடுக்குது. பாட்ஷாவ தூக்குற மாரி கை குடுக்குது. ஸோ, இப்போ நம்மளுக்கு புரியுது. பாட்ஷா ஒரு மான்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா? ஸோ, அந்த மான்ஸ்டர் தான் இப்போ இந்த பாட்ஷா ஓகேவா? இந்த மான்ஸ்டர் தான் இவன் பாட்ஷாக்குள்ள இருக்கு. இசாகிக்கும் ஒண்ணும் புரியல. மான்ஸ்டரா? இல்ல எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து சாக்கர் ப்ளே பண்ணும்போதெல்லாம் இந்த மான்ஸ்டர் என்கிட்ட வந்து அது பேசும் என்கிட்ட. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் ஸ்கோர் போட போறேன்னா, அதுவே சொல்லும் எனக்கு. நீ அப்படி போ, அப்படி போ, அப்படி போ ஸ்கோர் போடுன்னு அதுவே சொல்லும். அதுதான் என்ட்ட சொல்லிச்சு. நீ வந்து இசாகி கிட்ட குடு அவனே அடிப்பான்னு அந்த மாஸ்டர் தான் என்ட்ட சொல்லிச்சு. ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட பால் பாஸ் பண்ணேன். நீயும் அதே மாரி அடிச்ச என் மான்ஸ்டர் சொன்ன மாரியே. ஸோ இதுதான் என் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்னிங் ரூம்ல வந்து ஒரு நாய்ஸ் ஒண்ணு கேட்குது. என்ன அப்படின்னா, வாய்ஸ் ஒண்ணு கேட்குது. என்ன அப்படின்னா, "நீங்கலாம் ரூமுக்கு போங்க. நாங்க லேட்டஸ்ட் ரேங்கிங் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு இதுவாகணும். சரி நீங்க ரூமுக்கு போயிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் இகாருஷி வந்து 300ல இருந்தால அவன் வந்து 275க்கு போயிட்டான். நம்ம இசாகி வந்து 274க்கு போயிட்டான். எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 300ல இருந்து 275க்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா? ஸோ, அதுவே அவனுக்கு சந்தோஷமா தெரியுது. அதுக்கப்புறம் இசாகி இத பார்க்குறான் இகாருஷி. 274 ஓ! என்னோட நீ மேல தான் இருக்க. நீ தான் என்னோட ரைவல். ரைவல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இகாருஷி. அதே மாரி ஈகோ கென்பாச்சி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப ரேங்கிங்லாம் மாறி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க எப்படி அப்படின்னா, சந்தோஷப்படாதீங்க. 275னா நீ தான் கடைசி. நான் கடைசியா? எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீம் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு சீன்ல பில இருந்து Z வரைக்கும் இதுல இருக்கு. ஸோ, ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு போணும். ஒண்ணு போச்சு அப்டின்னா 25 கரெக்ட்டா 25 பேர் லாஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன்ல ஒருத்தன் போனோம் பார்த்தீங்களா? ஸோ, அதே மாரி ஒருத்தன் போயிட்டான். ஸோ, அப்பன்னா 25 பேர். அப்டி பார்த்தா நம்ம விகாரிஷி தான் கடைசில இருக்கான். அப்டி பார்த்தா, ஆ எனக்கு புரியல. எப்டி பார்த்தாலும் நான் கடைசியா தான் இருக்கேன். ச்சே 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 அப்டின்றான் நம்ம விகாரிஷி. அப்டி பார்த்தாலும் நம்ம இவன் இசாகி 274 அவனுக்கு மேல ஒரு படியில தான் இருக்கான். அதுக்கப்புறமா பேசிக்கிட்டே இருக்கான். உங்க ரேங்க் தான் உங்கள டிசைட் பண்ணும். நீங்க 1ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். ஆனா நீங்க டீம் Zஆ இருக்கீங்களா, நீங்க தான் இருக்கிறதுலயே கடைசி டீம் Z தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாருமே முழிக்கிறாங்க. நம்ம தான் இருக்கிறதுலயே லோயஸ்ட் குரூப்பா அப்படின்ட்டுன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈகோ கென்பாச்சி என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுட்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நீங்க டீம் Z லோயஸ்ட்டா இருக்குன்னா, லோயஸ்ட்டா தான் வரும். நீங்க தான் எப்படின்னா மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீன் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா, ஒருத்தன் கிட்ட பேசியிருக்கான். அவன் பேர் வந்து இட்டோஷி ரின் ஓகேவா? இட்டோஷி ரின் வந்து அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாரி மேட்சஸ் இருக்கு. நீங்க விளையாட போறீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த மாரி மேட்சஸ் விளையாடுறதுக்கு நான் வெறும் இந்த மேட்ச்ச விளையாண்ட்டு போயிடுவேனே. நான் இந்த மேட்ச்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் விளையாடுங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒண்ணுப்பா நான் கிளம்புறேன்ட்டுனா, அவன் எங்க போறான் அப்படின்னா,
ஒரு ரூமுக்கு போகிறான். அந்த ரூமில் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்கு ப்ளூ லாக் ப்ராஜெக்ட்ன்றது. ஆனால் அங்கே வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் கூட இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நம்ம பேரண்ட்ஸ் இதுதான் வாங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலையா? ப்ளூ லாக்குன்றது வந்து ஜாப்பனீஸ் சாக்கரில் வந்து ஒரு ஹீரோவே நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செலக்ஷன், தேர்ட் செலக்ஷன்லேருந்து அவங்க ஈகோவே எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படியாவது பண்ணி நம்ம பெஸ்ட்டு ஜப்பான் டீம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். நம்ம அந்த சைட்லேருந்து ஈகோ கென்பாச்சி அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க மேல வர வர ஜப்பான் டீம்ன்றது வந்து பக்காவா ஆயிடும். ஜப்பான் டீம் லெவலுன்றது வந்து பக்காவா ஆயிடும். அதே மாரி தான் நம்ம ஈகோ கென்பாச்சியும் சரி அவனும் சொல்றான். அந்த பொண்ணும் சரி அதுவே தான் சொல்லுது அந்த பொண்ணும். அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்லி அதான் இந்த நாட்ல வேற நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ரொனால்டோ, அர்ஜென்டினாவா இருக்கட்டும், இந்த மெஸ்ஸியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு டீமுக்காக விளையாண்டுருக்காங்க. ஆனா, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜப்பான்ல லெவல் பேருமே அந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் இந்த இத கிரியேட் பண்றேன். ஸோ, நம்மளுக்கு தேவை இப்போ ஒரே ஒரு ஹீரோ. அந்த ஒரே ஒரு ஹீரோ இருந்ததுன்னா அப்படின்னா, இந்த ப்ளூ லாக்க நம்ம எங்கேயோ எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டுன்னு அந்த பொண்ணும் சரி, இவனும் சரி ஒரே மாரி பேசிக்கிட்டு, திஸ் இஸ் ப்ளூ லாக் இதான் அவ்வளோதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, பிரஸ்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல இந்த ஐடியா. அவனுங்க எல்லாருமே எந்திச்சு நின்னுட்டு, இல்ல எல்லாம் இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹிட்டோஷி ரின்னோடையும் வந்து நம்ம ஸ்பெயினுக்கு போற ஃப்ளைட் வந்து கிளம்புது. அந்த ஃப்ளைட்ட கேன்சல் பண்ணு. நான் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இதோடயே முடிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த இதுக்கு போது, ஈகோ கென்பாச்சி என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது எப்படி அப்படின்னா, டீம் வெர்சஸ் டீம். லெவல் வெர்சஸ் லெவல் விளையாட போறாங்க. அது யார் யாருக்கும் அப்படின்னா, டீம் எக்ஸ் வெர்சஸ் டீம் இசட். டீம் இசட் என்ட்ரி ஆவுது. டீம் எக்ஸ் என்ட்ரி ஆவுது. இசாகிய பார்த்துட்டு, அவங்க வந்து பரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவனோட பிரசன்ஸ் பார்த்துட்டு, நம்ம எப்படினா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி நாமளும் இந்த எபிசோட முடிக்கிறோம். சரி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் போர் அடிச்சுனா நோட்டிஃபிகேஷனும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி டாட்டா பை பை. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும்.